ஜாதக பலன் பார்ப்பதற்கு முதல் அடிப்படையை தெரிந்து கொள்வோம். நவக்கிரகங்கள் 9, ராசி வீடுகள் 12. நவக்கிரகங்கள் 9லும் ராகு கேது ஆகிய இருவருக்கும் வீடுகள் இல்லை. இந்த ராகு கேதுக்கள் எந்த ராசி வீட்டில் ஜாதகத்தில் நிற்கிறார்களோ அந்த வீட்டுக்குரிய பலனை தருவார்கள். மற்ற 7 கிரகங்களில் சூரியனுக்கு சிம்ம ராசி, சந்திரனுக்கு கடக ராசி வீடு ஆட்சி வீடாகும். மிகிதி 5 கிரகங்களில் செவ்வாயான அங்காரகனுக்கு மேட ராசி விருச்சிக ராசியும் ஆட்சி வீடு. அதுபோல சுக்கிரனுக்கு ரிஷப ராசியும் துலா ராசியும் ஆட்சி வீடு. புதனுக்கு மிதுன ராசியும் கன்னி ராசியும் ஆட்சி வீடு. குருவுக்கு தனுசு ராசியும் மீன ராசியும் ஆட்சி வீடாகும். சனிக்கு மகர ராசியும் கும்ப ராசியும் ஆட்சி வீடுகளாகும். ராகுக்கும் கேதுக்கும் ராசி வீடு இல்லை. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒவ்வொரு ராசி வீடு. மற்ற 5 கிரகங்களுக்கும் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி 2 ராசி ஒவ்வொருவருக்கும் ஆட்சி வீடுகளாக 12 ராசிகளும் பிரிக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த 12 ராசிகளிலும் நவக்கிரகங்கள் 9 ஒவ்வொரு வீடும் உச்ச வீடாகும். அது சூரியனுக்கு மேட ராசி உச்சம், சந்திரனுக்கு ரிஷப ராசி உச்சம், செவ்வாய்க்கு மகர ராசி உச்சம், புதனுக்கு கன்னி ராசி உச்சம், குருவுக்கு கடக ராசி உச்சம், சுக்கிரனுக்கு மீன ராசி உச்சம், சனிக்கு துலா ராசி உச்சம், ராகு கேதுவுக்கு விருச்சிக ராசி உச்ச வீடாகும். மிதுனம், சிம்மம், தனுசு, கும்பம் ராசியில் ஒரு கிரகமும் உச்சம் இல்லை, நீசமும் இல்லை. 12 ராசி வீடுகளில் 9 கிரகங்களில் சூரியனுக்கு குரு மட்டும் நட்பு, மற்ற கிரகங்களிட்டும் பகையாகும். சந்திரனுக்கு சூரியன், செவ்வாய், சுக்கிரன், சனி, ராகு, கேது பகை. செவ்வாய்க்கு சூரியனும் சந்திரனும் குரு, ராகு, கேது பகை. புதனுக்கு சூரியன் மட்டும்தான் பகை, மற்ற 8 கிரகங்களும் நட்பு. வியாழனுக்கு குருவும் செவ்வாயும் மட்டும்தான் பகைவர். சுக்கிரனுக்கு சூரியனும் சந்திரனும் பகைவர், மற்ற எல்லாம் நட்பு. சனிக்கு அதன் கும்பராசியில் சூரியன், சந்திரன், ராகு, கேது பகை. புதன், குரு, சுக்கிரன் நட்பு. ராகு கேதுவுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாயின் மேட வீடும் சனியின் கும்ப வீடும் பகை வீடாகும். மற்றவை நட்பு வீடாகும். இந்த 9 கிரகங்களுக்கு தாங்கள் நின்ற ராசி வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டை பார்ப்பர். அதில் சனி, குரு, செவ்வாய் மூவரில் சனி தான் இருக்கும் ராசி வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் பார்க்கும். குரு 5ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் நோக்கும். செவ்வாய் 4ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் நோக்குவர். நவக்கிரகங்களில் குரு முழுச்சுவர், சுக்கிரன் முக்கால் சுவர், வளர்பிறை சந்திரனும் பாவர்களோடு சேராத புதனும் சுபக்கிரகங்கள் ஆவர். பாவக்கிரகங்களான சனி முழுப்பாவர், செவ்வாய் முக்காப்பாவர், சூரியன் அரைப்பாவர், ராகு கேது பாவர். அவர்களோடு சேர்ந்த இருக்கும் புதனும் தேய்பிறை சந்திரனும் பாவர்கள் ஆவர். இந்த கிரகங்களில் கேதுவே அதிக பலம் கொண்டது. அடுத்து ராகுவே பலம் மிக்கவர். அடுத்து பலம் மிக்கவர் சூரியனே. ஜாதகத்தில் 1ஆம் எண் ராசி வீடு லக்கினம். லக்கினத்திலிருந்து 1, 5, 9 திரிகோண வீடுகளாகும். 1, 4, 7, 10 கேந்திர வீடுகளாகும். 3, 6, 8, 12ஆம் வீடுகள் மறைவு ஸ்தானங்களாகும். இவற்றில் லக்கின சுவர்களா கிரகங்களாவது 1, 5, 9, 4, 10 வீட்டு ராசி அதிபதிகள் ஆவர். லக்கின அசுவர்கள் வீடாவது 3, 6, 8, 12 ராசி அதிபதிகள் ஆவர். இவை
ஒவ்வொருவருடைய ஜாதகத்தையும் கொண்டுதான் கணிப்பது. 12 ராசிகளிலும் எந்த லக்கினமாயினும் இயற்கை சுவர்களான குரு, சுக்கிரன், தனித்த புதன், வளர்புறை சந்திரன், லக்கினமாகிய 1ஆம் எண், 5ஆம் வீடு, 9ஆம் வீடு இருப்பது பலம். இயற்கை பாவர்களான சனி, ராகு, செவ்வாய் கேந்திர ஸ்தானங்களில் இருப்பது பலம். ஆண் கிரகங்கள் சூரியன், குரு, செவ்வாய். ஆண் ராசிகளான மேடம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் ஆகிய ராசிகளில் இருப்பது பலம். பெண் கிரகங்களான சுக்கிரன், சந்திரன் பெண் ராசிகளான ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகளில் இருப்பது பலம். 9 நவக்கிரகங்களினதும் 12 ராசிகளினதும் வீடுகளிலும் இருக்கும் நிலைகள் பற்றியும் இந்த பதிவில் காணொளியில் சொல்லியிருக்கிறேன். மிகுதி அடுத்த காணொளியில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.